வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தனியார் காணிகளை முறையாக விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அறிவிப்பு. உற்சவகால உணவு பட்டியல்களுக்கான கட்டணங்கள் அதிகரிப்பு. அத்தியாவசிய தேவையுள்ளவர்களுக்கு மாத்திரமே அடையாள அட்டை விநியோகம். இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு சரிவு. லங்கா ஐஓசி நிறுவனத்தின் டீசல் விலைகள் அதிகரிப்பு. மஹிந்த ராஜபக்சவின் சொத்துக்கள் வருமானத்தை வெளியிடுவதற்கு காலக்கெடு விதிப்பு. ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திற்கு நட்டம் விளைவித்த குற்றச்சாட்டில் 2 சிறை தண்டனை. ஹார்மூஸ் நீரிணையை திறப்பதற்கு ஈரான் அனுமதி. தங்கத்தை மையமாக வைத்து புதிய பொருளாதார நடவடிக்கைகள் முன்னெடுப்பு. நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக லபுகம மற்றும் கலடுவாவ நீர் சுத்திகரிப்பு நிலையங்களின் நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் வேகமாக வீழ்ச்சியடைந்துள்ளமையினால் சில பகுதிகளுக்கு 2 கட்டங்களாக தலா 12 மணி நேர நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. இதன்படி இன்று காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை கலகெதிர, இரிதா, பொல, பின்னவெல, வேவல்பெனாவ, பிடும்பே, மீப்பே, மாவத்தகம், பாது உடுமுல்ல, அருக்வத்த, வேரகல, போப்பே, மெலகல, ஹகவெல், மில்லவ, கொட்டியாங்கொட, போரகெதிர, அங்கம்பிட்டிய, அங்கம்மன், மீரியகல்ல மற்றும் யடவத்துற ஆகிய பகுதிகளில் நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அச்சபை குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை நேற்றிரவு 8 மணி முதல் இன்று காலை 8 மணி வரையிலான காலப்பகுதியில் மேலும் சில பகுதிகளுக்கான நீர் விநியோகம் நிறுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சொத்துக்கள், செலவுகள் மற்றும் வருமான ஆதாரங்கள் குறித்த விவரங்களை கொண்ட பிரமாண பத்திரத்தை ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னரோ அல்லது அன்றைய தினமோ சமர்ப்பிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு முன்னெடுத்து வரும் தொடர் விசாரணைகளின் ஒரு பகுதியாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பின்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது சொத்துக்கள், கடன்கள், செலவினங்கள் மற்றும் வருமான ஆதாரங்களை உள்ளடக்கிய ஒரு விரிவான அறிக்கையை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் வழங்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார். இக்கோரிக்கைக்கு இணங்க தவறினால் சம்பந்தப்பட்ட சட்டங்களின் கீழ் மேலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த அறிவிப்பு தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உடனடியாக எந்தவொரு பதிலையும் வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் சரத் கொங்ககே மற்றும் அதன் முன்னாள் மேலதிக பணிப்பாளர் நாயகம் தேவப்பிரிய அபேசிங்க ஆகியோர் இம்மாதம் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திற்கு பாரிய நிதி இழப்பை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நேற்று நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் சரத் ஹொங்ககே மற்றும் முன்னாள் மேலதிக பணிப்பாளர் நாயகம் தேவப்பிரிய அபேசிங்க ஆகியோர் ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழ் நேற்றைய தினம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவின் தனிப்பட்ட ஊழியர் குழுவினருக்கு ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர் எண்ணிக்கைக்கு புறம்பாக 6 பேரை நியமித்தமை தொடர்பிலேயே குறித்த நபர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு சட்டவிரோதமான முறையில் ஊழியர்களை நியமித்ததன் ஊடாக ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திற்கு சுமார் 14.32 மில்லியன் ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இம்மோசடி தொடர்பாக ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட நீண்டகால விசாரணைகளை அடுத்தே இக்கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 2வரையும் கொழும்பு மேலதிக நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்திய போது சந்தேக நபர்களை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். வடக்கில் பாதுகாப்பு படையினர் வசமுள்ள தனியார் காணிகளையும் முறையாக விடுவிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் இடம்பெற்ற பாதுகாப்பு அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டார். இதன்படி மத வழிபாட்டு தலங்களுக்குரிய காணிகள் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது கேட்டறிந்துள்ளார். 2025ஆம் ஆண்டில் மாத்திரம் வடக்கில்
சுமார் 1000 ஏக்கர் தனியார் காணிகளை விடுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஏனைய காணிகளையும் முறையாக விடுவிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களின் இயல்பு வாழ்வை முன்னெடுத்துச் செல்வதற்கு தேவையான வகையில் காணிகளை விடுவிக்கும் அதேவேளை கைத்தொழில் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளுக்காக தற்போதுள்ள காணிகளை முகாமித்துவம் செய்து கொள்வதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பாதுகாப்பு படையினரின் வசமுள்ள காணிகளை விடுவிக்கும் போதும் மூடப்பட்டுள்ள வீதி பகுதிகளை திறக்கும் போதும் எழுந்துள்ள சிக்கல்கள் மற்றும் அவற்றிற்கு வழங்கக்கூடிய சாதகமான தீர்வுகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. காலி கொழும்பு பிரதான வீதியின் ஹிக்கடுவை நாரிகம பிரதேசத்தில் முச்சக்கர வண்டியும் பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 6 வயது சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பு நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியே இவ்வாறு தனியார் பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் மேலும் 5 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஹிக்கடுவை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் வெவ்ரு கனல சவ்ரித் மாவட்டத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா அலிதா என்ற சிறுமியே உயிரிழந்துள்ளார். முச்சக்கர வண்டி சாரதியின் கவனயீனம் காரணமாகவே விபத்து இடம்பெற்றுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. ஆட்பதிவு திணைக்களத்தின் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கங்களை பயன்படுத்தி தனிப்பட்ட தகவல்களை பெற்றுக்கொள்ளும் மோசடி கும்பல் ஒன்று குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளதாக திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி 0115226126 என்ற தொலைபேசி இலக்கத்திலிருந்து எவரேனும் அழைப்புகளை ஏற்படுத்தினால் அவர்களுக்கு தமது தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை நிறுத்துமாறும் ஆட்பதிவு திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு நாள் சேவையானது அத்தியாவசிய தேவையுள்ளவர்களுக்கு மாத்திரமே இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் அறிவித்துள்ளது. இச்சேவையானது திணைக்களத்தின் பிரதான அலுவலகம் மற்றும் பிரதேச அலுவலகங்களில் முன்னெடுக்கப்படும் என அதன் பதில் பணிப்பாளர் நாயகம் MSP சூரிய பெரும விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திணைக்களத்தின் கணனி கட்டமைப்பை சீர் செய்யும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் பிரதான அலுவலகம் மற்றும் பிரதேச அலுவலகங்களின் சாதாரண சேவைகள் மற்றும் முன்வரிசை சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கணனி கட்டமைப்பு முழுமையாக சீர் செய்யப்பட்ட பின்னர் அனைத்து சேவைகளும் வழமை போன்று தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என அத்திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் உத்தியோகபூர்வ வெளிநாட்டு கையிருப்பு சொத்துக்கள் 2026 பிப்ரவரி மாதத்தில் காணப்பட்ட $7,270 மில்லியன் அமெரிக்க டாலர்களில் இருந்து 2026 மார்ச் மாதத்தில் $7,019 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை குறைவடைந்துள்ளது. இது 3.5% குறைவடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. சீன மக்கள் வங்கியின் கீழான நாணய பரிமாற்ற ஒப்பந்தத்தின் மூலம் பெறப்பட்ட நிதியும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லங்கா IOC நிறுவனம் தனது எரிபொருள் விலைகளை இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் திருத்தி அமைத்துள்ளது. இதற்கமைய டீசல் வகைகளின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. எக்ஸ்ட்ரா மைல் ரூபாவில் இருந்து ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. லங்கா சூப்பர் டீசல் ரூபாவில் இருந்து ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. எக்ஸ்ட்ரா கிரீன் டீசல் ரூபாவில் இருந்து ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஏனைய எரிபொருள் வகைகளின் விலைகளில் மாற்றங்கள் எதுவும் செய்யப்படவில்லை என லங்கா IOC நிறுவனம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டிய மீன்பிடியில் ஈடுபட்ட போது கைப்பற்றப்பட்ட இந்திய படகுகளில் இருந்து அரசுடைமையாக்கப்பட்ட பொருட்கள் யாழ்ப்பாணத்தில் பகிரங்க ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கடற்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களத்தினால் நேற்றைய தினம் இந்த ஏலம் நடத்தப்பட்டது. இந்திய படகுகளில் இருந்து கைப்பற்றப்பட்ட எரிவாயு சிலிண்டர்கள், எரிவாயு அடுப்புகள் மற்றும் மின்கலங்கள் உள்ளிட்ட பொருட்களே இவ்வாறு ஏலத்தில் விடப்பட்டுள்ளன. நீண்ட காலமாக ஏலம் விடப்படாமல் பாதுகாத்து வைக்கப்பட்ட இலங்கை மற்றும் இந்திய பொருட்கள் அனைத்தும் நேற்றைய தினம் பகிரங்க ஏலத்தின் மூலம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இந்த ஏலத்தில் பெருமளவிலானோர் கலந்து கொண்டு போட்டி விலை கோரல்கள் மூலம் பொருட்களை கொள்வனவு செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. உற்சவ கால உணவு பட்டியல்களுக்கான கட்டணங்கள் இன்று முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை உற்சவ பண்டங்கள் மற்றும் உணவு வழங்குநர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அச்சங்கத்தின் தலைவர் அகில ஜாயரத்ன இதனை தெரிவித்துள்ளார். புதிய முன்பதிவுகளுக்கு 15% முதல் 20% வரை கட்டணங்கள் அதிகரிக்கப்படலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடி மற்றும் பெறுமதி சேர் வரி அதிகரிப்பு காரணமாக இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது
அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட உணவுப் பொதிகளுக்கு 10% விலையேற்றம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பொருட்களின் விலை அதிகரிப்பினால் தமது தொழில்துறை பாரிய நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாகவும், இத்துறையை பாதுகாப்பதற்காகவே தாம் இத்தீர்மானத்தை எடுத்ததாகவும் அச்சங்கம் அறிவித்துள்ளது. இருப்பினும் தமது பிரச்சினைகளுக்கு அரசாங்கத்திடமிருந்து முறையான தீர்வு அல்லது நிவாரணம் கிடைக்குமாயின் இந்த விலையேற்றத்தை மீண்டும் குறைப்பதற்கு எதிர்பார்க்கப்படுவதாகவும் அச்சங்கம் குறிப்பிட்டுள்ளது. உலக சந்தையில் தங்கத்தின் விலை இன்று அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் 2 வார கால போர் நிறுத்தத்தை அறிவித்ததை அடுத்து இந்நிலைமை பதிவாகியுள்ளது. இதன்படி தங்கத்தின் விலை 2.3% அதிகரிக்கப்பட்டு 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4811.66 அமெரிக்க டாலர்கள் எனும் சாதனை அளவை எட்டியுள்ளது. இதேவேளை ஏனைய உலோகங்களுக்கிடையில் வெள்ளியின் விலை 43% அதிகரித்து $76.08 உயர்வடைந்துள்ளது. பிளாட்டினம் மற்றும் பெலேடியம் ஆகியவற்றின் விலைகளும் சிறிதளவு அதிகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை 2025-2026 காலப்பகுதிக்குள் அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள மத்திய வங்கி காப்பகத்தில் வைக்கப்பட்டிருந்த 129 தொன் தங்கத்தை விற்று அப்பணத்தை பயன்படுத்தி ஐரோப்பாவில் புதிய தங்கத்தை வாங்கி அதனை பிரான்ஸ் ஜனாதிபதி தந்திரோபாயமாக மாற்றியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு புதிய பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப மறுசீரமைப்பு எனவும் கருதப்படுகின்றது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்தை தணிக்க பாகிஸ்தான் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு மதிப்பளித்து 2 வார காலத்திற்கு ஹார்மோஸ் நீரிணையை திறக்க ஈரான் உத்தியோகபூர்வமாக சம்மதம் வெளியிட்டுள்ளது. ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி இதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்த அயராது உழைத்த பாகிஸ்தான் பிரதமர் ஷெஃபாஸ் ஷெரீப் மற்றும் ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனீர் ஆகியோருக்கு ஈரான் தனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டால் ஈரானின் ஆயுதப்படைகள் தமது தற்காப்பு நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்திவிடும் என அறிவித்திருந்தது. அடுத்த 2 வார காலத்திற்கு ஹார்மோஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதற்கு அனுமதி வழங்கப்படும் எனவும், இது ஈரானிய ஆயுதப்படைகளின் ஒருங்கிணைப்பு மற்றும் தொழில்நுட்ப கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு அமையும் எனவும் ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்கா முன்வைத்த 15 அம்ச திட்டம் மற்றும் ஈரானின் 10 அம்ச திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டமை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இப்பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அப்பாஸ் அரக்சி குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் உயர்மட்ட தேசிய பாதுகாப்பு சபையின் சார்பில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் உலக நாடுகளை அச்சுறுத்திய போர் மோகங்கள் தற்காலிகமாக விலகியுள்ளதுடன் சர்வதேச எரிபொருள் சந்தையும் இயல்பு நிலைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.